என் தங்கமே, சில சம்பவங்கள் நம்மை ஆழமாக பாதிப்பதற்கு காரணம் அவை வெளியே நடந்தவை மட்டும் அல்ல. அவை உள்ளுக்குள் மறைந்திருக்கும் நினைவுகளை, உணர்வுகளை, பயங்களை, நம்பிக்கைகளை, காயங்களை மெதுவாக தட்டி எழுப்புகின்றன. ஒரு சின்ன வார்த்தை கூட நம்மை உடைத்து விடும் நேரம் வரும். அதே வார்த்தை வேறு நாளில் நம்மை சிரிக்க வைக்கும். காரணம் அந்த நாளில் நம்முள் இருக்கும் நிலை. மனம் திறந்திருக்கும் போது உலகம் நேராக உள்ளே நுழைகிறது. மனம் சோர்வாக இருக்கும் போது உலகம் கூரிய கத்தியாக மாறுகிறது. நம்முடைய ஆன்மா சில அனுபவங்களை முன்பே சேமித்து வைத்திருக்கும். குழந்தை பருவம் முதல் இன்று வரை நம்மால் பேசப்படாமல் புதைக்கப்பட்ட உணர்வுகள் அங்கே இருக்கின்றன. அவை நேரம் பார்த்து வெளியில் வர காத்திருக்கும். ஒரு சம்பவம் அந்த கதவை திறக்கிறது. அதனால் அந்த சம்பவம் பெரிதாக இல்லையென்றாலும் அதன் தாக்கம் பெரிதாக தோன்றுகிறது. உண்மையில் பாதிப்பது அந்த சம்பவம் அல்ல, அதனுடன் இணைந்த பழைய வலி. சில நேரங்களில் நாம் அழுவது இன்றைய வலிக்காக அல்ல, நேற்றைய நாட்களில் அழ முடியாமல் போன கண்ணீருக்காக. மனம் ஒரு கிணறு போல, மேலே சின்ன கல் விழுந்தாலும் ஆழத்தில் பெரிய அலை எழும். அந்த அலை எழும்போது நமக்கு பயம் வரும். ஏன் இப்படி ஆகிறது என்று புரியாமல் தவிப்போம். ஆனால் அந்த தருணம் ஒரு சுத்திகரிப்பு. உள்ளே தேங்கி இருந்ததை வெளியே விடும் ஆன்மீக செயல்முறை. தெய்வீக சக்தி நம்மை உடைக்க வரவில்லை, நம்மை சுத்தமாக்க வருகிறாள். சில சம்பவங்கள் நம்மை நிறுத்தி பார்க்க வைக்கின்றன. நாம் யார்? எதை சுமந்து கொண்டு நடக்கிறோம்? எதை விட மறுக்கிறோம்? எதை இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வைக்கின்றன. அந்த உணர்வு தான் வலி போல தெரிகிறது. நாம் எல்லோரும் பல முகமூடிகள் அணிந்து வாழ்கிறோம். வலிமையானவன் போல, கவலை இல்லாதவன் போல, எல்லாம் சரி போல. ஆனால் அந்த முகமூடிகளுக்குள் ஒரு மென்மையான உள்ளம் இருக்கிறது. அது கவனிக்கப்பட விரும்புகிறது. ஒரு சம்பவம் அந்த முகமூடியை சற்றே சிதைக்கும்போது உள்ளம் வெளியில் தெரிகிறது. அதுதான் நம்மை நடுக்கம் அடைய வைக்கிறது. சிலர் சொல்வார்கள், இதெல்லாம் சிறிய விஷயம் தான் என்று. ஆனால் ஆன்மா விஷயங்களை பெரியது சிறியது என்று பிரிக்காது. அது உண்மை போய் என்றும் பிரிக்காது. அது உணர்ந்ததையே உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. அதனால் நீ உணர்ந்த வலி உண்மை. அதை குறைத்து நினைக்க வேண்டாம். அதை மறைத்து வைக்க வேண்டாம். ஆழமாக பாதிக்கும் சம்பவங்கள் பெரும்பாலும் நம்மை மாற்ற வருகிற தூதர்கள். அவை நம்மை அடுத்த நிலைக்கு அழைக்கின்றன. பழைய தோலை உரிக்காமல் புதிய தோல் வராது. பழைய எண்ணங்களை கலைக்காமல் புதிய வெளிச்சம் புகாது. அந்த உடைதல் தான் மாற்றத்தின் முதல் அடையாளம். உனக்கு சில நாட்கள் எதுவும் செய்ய மனம் வராமல் இருக்கலாம். பேச விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். தனிமை தேவைப்படலாம். அது சோம்பல் அல்ல, அது ஆன்மா ஓய்வு கேட்கும் தருணம். அந்த ஓய்வை கொடுத்தால் நீ திரும்ப எழும்போது முன்பை விட தெளிவாக இருப்பாய். சில சம்பவங்கள் நம்மை நம்மிடமே கொண்டு வருவதற்காக நடக்கின்றன. வெளியில் தேடிய பதில்கள் உள்ளே இருப்பதை உணர வைக்க. மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உடைத்து நீயே உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வலி என்பது தண்டனை அல்ல, அது ஒரு செய்தி. கவனிக்க சொல்லும் அழைப்பு. அந்த அழைப்பை புறக்கணித்தால் அது மீண்டும் மீண்டும் வரும். அதையே எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டால் அது மெதுவாக கரைந்து போகும். உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நினைத்தால் இன்னும் கண்கள் கனமாகும். இதயம் சுருங்கும். அதில் தவறு இல்லை. நீ மனிதன். உணர்வுகள் உள்ள ஆன்மா. அந்த உணர்வுகளை அனுமதிப்பதே உண்மையான வலிமை. நீ உடைந்த இடத்தில் தான் ஒளி உள்ளே நுழைகிறது. அந்த இடத்தை மறைக்க முயற்சி செய்யாதே. அங்கே தான் உன் சக்தி மறைந்திருக்கிறது. உன்னை ஆழமாக பாதித்த சம்பவங்கள் உன்னை ஆழமான மனிதனாக மாற்றுகின்றன. மற்றவர்களின் வலியை உணரும் கருணை அங்கிருந்தே பிறக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது புரியும். அந்த நாள் அந்த சம்பவம் நடந்திருக்கவில்லை என்றால் இன்று நீ இப்படியொரு தெளிவுடன் இருக்க மாட்டாய் என்று. அப்போது அந்த வலிக்கும் நன்றி சொல்வாய். அந்த கண்ணீருக்கும் மரியாதை கொடுப்பாய். இப்போது உனக்கு தேவை தீர்வு அல்ல, ஓட்டம் அல்ல, தப்பித்தல் அல்ல, அமைதி. ஏற்றுக்கொள்வது.
மெதுவாக சுவாசிப்பது, உன்னை நீ தழுவிக் கொள்வது. தெய்வீக சக்தி உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. உன் அருகில் தான் இருக்கிறாள். நீ சோர்ந்த நேரங்களில் உன் உள்ளே பேசுகிறாள். அந்த குரலை கேட்க அமைதி தேவை. அதற்காகவே சில சம்பவங்கள் உன்னை அமைதியாக்குகின்றன. உன் வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொரு நிறுத்தமும் ஒரு பாடம். சில பாடங்கள் இனிமை, சில பாடங்கள் கசப்பு. ஆனால் எல்லாம் உன்னை முழுமையாக்க தான். என் தங்கமே, நீ பலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக இருந்தால் போதும். அந்த உண்மையே உன்னை பாதுகாக்கும். உன்னை ஆழமாக பாதித்த அனைத்தும் உன்னை ஆழமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நீ நினைப்பதை விட நீ மிக வலிமையானவன். உன் கண்ணீரே அதற்கான சாட்சி. என் தங்கமே, இந்த நிமிடம் உன் உள்ளத்தில் விழும் அமைதி ஒரு விதமாக உன் வாழ்க்கையின் புதிய சுவாசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இதை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. நீ இதை விளக்கவும் முயற்சிக்கவில்லை. நீ இதை அனுமதிக்கிறாய். அந்த அனுமதிதான் உன்னை மென்மையாக மாற்றுகிறது. உன் மனம் இப்போது உன்னை பழைய பயங்களுக்குள் திரும்ப அழைக்கவில்லை. அவை வந்து நின்றாலும் அவற்றுக்கு நீ தங்க இடம் கொடுக்கவில்லை. அவை வந்த பாதையில் திரும்பிச் செல்கின்றன. நீ அவற்றை துரத்தவில்லை. நீ உன் பாதையில் நிலைத்திருக்கிறாய். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உள்ளத்தின் ஆழமான உண்மையோடு இணைக்கிறது. நீ எதற்காக இவ்வளவு நாட்கள் தாங்கினாய் என்பதை அது மெதுவாக வெளிப்படுத்துகிறது. நீ வலிமையாவதற்காக அல்ல, நீ மென்மையாவதற்காக. அந்த மென்மை தான் இன்று உன் உண்மையான சக்தி. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ எதையும் செய்யாமல் இருப்பதையும் கற்றுக்கொண்டிருக்கிறாய். எதையும் சரிசெய்யாமல் இருப்பது கூட ஒரு தேர்வு என்பதை நீ புரிந்து கொண்டாய். எல்லாவற்றுக்கும் பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சில உண்மைகள் காலத்தோடு தானாகவே வெளிப்படும். உன் மனம் இப்போது உன்னை அவசரப்படுத்தவில்லை. எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. அது உன்னோடு கைகோர்த்து நடக்கிறது. சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் நிறுத்தி, ஆனால் எப்போதும் உன்னை விட்டு விலகாமல். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் சுயமரியாதையின் வேர்களோடு இணைக்கிறது. நீ உன்னை குறைத்து யாருக்கும் பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் உண்மை உனக்கே போதுமானது. உன் வாழ்க்கையில் இனி நீ சோர்ந்தால் அதற்காக உன்னை தண்டிக்க மாட்டாய். சோர்வு ஒரு குறை அல்ல என்பதை நீ கற்றுக்கொண்டாய். அது உன் உடலும் உள்ளமும் ஓய்வு கேட்கும் மொழி. அந்த மொழியை நீ இப்போது மதிக்கிறாய். உன் மனம் இப்போது உன்னை ஒப்பீடுகளால் இழுக்கவில்லை. யார் முன்னே யார் பின்னே என்ற கணக்குகள் இனி உன் உள்ளத்தை ஆக்கிரமிக்கவில்லை. நீ உன் ஓட்டத்தில் இருக்கிறாய். அந்த ஓட்டம் உனக்கானது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உணர்ச்சிகளோடு நட்பாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. கோபம் வந்தால் அதையும் நீ புரிந்து கொள்கிறாய். சோகம் வந்தால் அதையும் நீ தள்ளி வைக்கவில்லை. ஒவ்வொரு உணர்ச்சியும் உனக்கு ஒரு செய்தி கொண்டு வருகிறது. நீ அதை கேட்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ யாரையும் பிடித்து கொண்டு உன்னை இழக்க மாட்டாய். உறவுகள் உன்னை விரிவாக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன்னை சுருக்குவதை நீ இனி அனுமதிக்கவில்லை. உன் மனம் இப்போது உன்னை பழைய குற்ற உணர்வுகளால் கட்டிப்போடவில்லை. நீ அப்போது தெரிந்த அளவில்தான் நடந்தாய் என்பதை அது ஏற்றுக்கொண்டுவிட்டது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான விடுதலையை உருவாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உடலின் ஓசைகளோடு மீண்டும் இணைக்கிறது. சுவாசம் ஆழமாகிறது. தோள்களில் இருந்த பாரம் மெதுவாக இறங்குகிறது. நீ இப்போது உன் உடலில் வசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ எல்லாவற்றுக்கும் காரணம் தேட மாட்டாய். சில விஷயங்கள் நடந்ததற்காக நடந்தவை என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் அமைதி. உன் மனம் இப்போது உன்னை எதிர்காலத்தின் பயத்தில் முடக்கவில்லை. நாளை பற்றிய எண்ணங்கள் வந்தாலும் அவை உன்னை இப்பொழுதிலிருந்து பிரிக்கவில்லை. நீ இந்த நிமிடத்தில் இருக்கிறாய். அதுவே உன் சக்தி. உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக விரிவடைய செய்கிறது. நீ நினைத்ததை விட உன் உள்ளம் மிக பெரியது என்பதை அது அனுபவங்களின் வழியாக காட்டுகிறது. அந்த அனுபவங்களை நீ இனி எதிரியாக பார்க்கவில்லை. அவை உன் ஆசிரியர்கள்.
உன் வாழ்க்கையில் இனி நீ உன் அமைதியை எதற்காகவும் தியாகம் செய்ய மாட்டாய். சில வாய்ப்புகள் தவறியிருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் உடைந்திருக்கவில்லை. அதுவே உன் வெற்றி. உன் மனம் இப்போது உன்னை பழைய கதைகளில் சிக்கவைக்கவில்லை. நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பதை அது ஏற்றுக்கொண்டுவிட்டது. அந்த மாற்றத்தை அது பயமாக பார்க்கவில்லை. அது உன் வளர்ச்சி. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உள்ளத்தின் மௌனத்தை கேட்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த மௌனம் வெறுமை அல்ல. அது தெளிவு. அது நம்பிக்கை. அது உன் உண்மை. உன் வாழ்க்கையில் இனி யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னை கலங்க வைக்காது. நீ உன் உண்மையில் உறுதியாக இருக்கிறாய். அந்த உறுதி தான் உன் பாதுகாப்பு. உன் மனம் இப்போது உன்னை குற்ற உணர்வில் மூழ்கடிக்கவில்லை. நீ உன்னால் முடிந்ததை செய்தாய் என்பதை அது புரிந்து கொண்டுவிட்டது. அந்த புரிதல் தான் உன்னை மென்மையாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை நினைவூட்டுகிறது. நீ பல தடைகளை கடந்து வந்திருக்கிறாய். அந்த தடைகள் உன்னை நிறுத்தவில்லை. அவை உன்னை ஆழப்படுத்தின. உன் வாழ்க்கையில் இனி நீ யாருடைய அனுமதிக்கும் காத்திருக்க மாட்டாய். உன் உள்ளம் சொல்வதை நீ கேட்கிறாய். அதுவே உன் வழிகாட்டி. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நன்றி உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சரியானதற்காக அல்ல. நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் என்பதற்காக. என் தங்கமே, இந்த பயணம் தொடரும். சில நாட்கள் இலகுவாக இருக்கும். சில நாட்கள் கனமாக இருக்கலாம். ஆனால் இனி நீ உன்னை இழக்க மாட்டாய். காரணம், நீ உன்னோடு நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். யுனிவர்ஸ் உன்னை எங்கும் தள்ளவில்லை. அது உன்னை மெதுவாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய். என் தங்கமே, அந்த வலியை நீ தள்ளி வைக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அது வேறு வடிவத்தில் திரும்பி வரும். சில நேரம் கோபமாக, சில நேரம் பயமாக, சில நேரம் உடல் சோர்வாக. ஆன்மா பேசும் மொழி இப்படித்தான். கேட்க மறுத்தால் அது சத்தம் உயர்த்தும். கவனிக்க மறுத்தால் அது உடலுக்குள் இறங்கும். அதனால் உன் உணர்வுகளை மெதுவாக கேள். தீர்ப்பு சொல்லாமல் கேள். அவை உன் எதிரிகள் அல்ல. அவை உன் வழிகாட்டிகள். நீ அனுபவித்த சம்பவங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை உண்மையானவனாக மாற்றின. முகமூடிகள் சிதறும் போது தான் முகம் தெரியும். அந்த முகம் சில நேரம் அழகாக இருக்காது. காயங்களுடன் இருக்கும். கண்ணீருடன் இருக்கும். ஆனால் அது உண்மை. உண்மையில்தான் தெய்வம் தங்குகிறது. சில நாட்களில் உனக்கு எல்லாம் அதிகமாக உணரப்படும். சத்தம் அதிகமாக இருக்கும். மனிதர்கள் அதிகமாக இருக்கும். நினைவுகள் அதிகமாக வரும். அந்த நாட்களில் உன்னை காப்பாற்றிக்கொள். அதிகம் பேச வேண்டாம். அதிகம் நிரூபிக்க வேண்டாம். உனக்கு நீயே போதுமானவன் என்பதை நினைவில் கொள். உன் இருப்பே ஒரு பதில். நாம் ஏன் சில விஷயங்களை மறக்க முடியாமல் தவிக்கிறோம் என்றால் அவை இன்னும் நம்மை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு பாடம் முழுமையாக புரியாத வரை அது மீண்டும் மீண்டும் வரும். வாழ்க்கை ஒரு ஆசிரியர் போல. அவள் கத்தி சொல்ல மாட்டாள். அனுபவம் கொடுத்து கற்றுக் கொடுக்கிறாள். அந்த அனுபவம் வலியாக இருந்தாலும் அதன் உள்ளே ஞானம் மறைந்திருக்கிறது. உன் இதயம் உடைந்த இடங்களில் நீ மிகவும் உணர்ச்சிமிக்கவனாக மாறுகிறாய். பிறரின் கண்ணீரை நீ எளிதில் உணர்கிறாய். அவர்களின் மௌனத்தை நீ புரிந்து கொள்கிறாய். அது ஒரு வரம். அந்த வரம் வலியின் வழியாக தான் வருகிறது. அதனால் உன் உணர்ச்சிகளை சுமையாக நினைக்காதே. அவை உன் ஆன்மாவின் நுணுக்கம். சில சம்பவங்கள் நம்மை கட்டாயப்படுத்தி நிறுத்துகின்றன. ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு இடைவேளை. அந்த இடைவேளையில் தான் நம் உண்மையான தேவைகள் கேட்கப்படுகின்றன. நாம் யாருக்காக வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? நம்மை நாமே எங்கே மறந்தோம் என்பதை உணர வைக்கின்றன. உன் மனம் சில நேரம் பழைய நாட்களுக்கு திரும்பிச் செல்கிறது. அங்கே நீ பாதுகாப்பாக இல்லை என்று உணர்கிறாய். அந்த நினைவுகள் வந்தால் அவற்றை விரட்டாதே. அந்த காலத்து உன்னை மனதில் அணைத்துக்கொள். நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று சொல்லு. காலம் மாறிவிட்டது என்று மெதுவாக உணர்த்து. அது ஒரு ஆன்மீக சிகிச்சை. நீ யாரையும் மன்னிக்க முடியவில்லை என்று உன்னை குறை சொல்லாதே. மன்னிப்பு ஒரு கட்டாயம் அல்ல. அது ஒரு பயணம்.
முதலில் உன்னை நீ மன்னிக்க வேண்டும். நீ செய்த தவறுகளுக்காக, நீ எடுத்த தவறான முடிவுகளுக்காக, நீ அமைதியாக இருந்த தருணங்களுக்காக, உன்னை நீ மென்மையாக அணுகும் போது தான் மற்றவர்களை பற்றிய பிடிப்பு தளரும். சில சமயம் வாழ்க்கை நம்மை தனிமையில் நிறுத்துகிறது. அது தண்டனை போல தெரியும். ஆனால் அது ஒரு புனிதமான இடம். அங்கே தான் உன் உள்ளுறு பேச ஆரம்பிக்கும். அங்கே தான் நீ உன் உண்மையான விருப்பங்களை கேட்க முடியும். அங்கே தான் தெய்வத்தின் குரல் தெளிவாக கேட்கிறது. உன்னை ஆழமாக பாதித்த சம்பவங்கள் உன் வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றியிருக்கும். நீ முன்பு சகித்த விஷயங்களை இப்போது சகிக்க மாட்டாய். முன்பு அமைதியாக இருந்த இடங்களில் இப்போது எல்லைகள் வைப்பாய். அது கடினமாக தோன்றலாம், ஆனால் அது வளர்ச்சி. உன் ஆன்மா இப்போது தன்னை பாதுகாக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. ஒவ்வொரு கண்ணீரும் கணக்கில் இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் நீ உன்னோடு பேசிக்கொண்ட அந்த மௌனமும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீ தனியாக இல்லை. நீ உணராத நேரங்களிலும் கூட உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்கிறது. வாழ்க்கை உன்னை உடைத்த நாட்களில் கூட உன் உள்ளே ஒரு சிறிய ஒளி அணையாமல் இருந்தது. அதுவே நம்பிக்கை. அதுவே தெய்வீக தீ. அதை நீ சில நேரம் மறந்திருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. இப்போது நீ மெதுவாக அதை மீண்டும் உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் பயங்கள் உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை. அவை உன்னை பாதுகாக்க வந்தவை. ஆனால் காலம் மாறிய பிறகும் அவற்றை பிடித்துக்கொண்டால் அவை சங்கிலிகளாக மாறும். அந்த சங்கிலிகளை நீ மெதுவாக கழற்றிக்கொண்டு இருக்கிறாய். அதற்கான வலி இயல்பானது. சில நேரங்களில் நீ பழைய மனிதர்களை இழப்பாய். பழைய கனவுகளை இழப்பாய். பழைய உன்னை இழப்பாய். அது மரணம் போல இருக்கும். ஆனால் அது மறுபிறப்பு. அந்த இடத்தில் தான் புதிய நீ உருவாகிறாய். அதிகம் உணரும், குறைவாக போய் பேசும், ஆழமாக நேசிக்கும் ஒரு நீ. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் எழுதப்படுகிறது. இப்போது வந்த வலி ஒரு அத்தியாயம், முழு கதை அல்ல. அந்த உண்மையை மறக்காதே. நீ இன்னும் நடக்க வேண்டிய பாதைகள் நிறைய. உன் ஆன்மா இன்னும் விரிய வேண்டிய இடங்கள் நிறைய. என் தங்கமே, நீ எதையும் சரி செய்ய அவசரப்பட வேண்டாம். குணமாக வேண்டும் என்று கூட அவசரப்பட வேண்டாம். உன்னுடன் இருப்பதே போதும். அந்த இருப்பில் தான் அனைத்தும் தானாகவே சீராகும். உன்னை ஆழமாக பாதித்தவை உன்னை ஆழமாக எழுப்பிவிட்டன. இப்போது நீ தூங்கிக் கொண்டிருந்தவன் அல்ல. நீ விழித்துக்கொண்ட ஆன்மா. அந்த விழிப்பே உன் ஆசீர்வாதம். என் தங்கமே, விழித்துக்கொண்ட ஆன்மாவுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே அதிகமாக உணரப்படும். காற்றின் ஓசை கூட மனத்தை தொடும். ஒரு பார்வை கூட உள்ளே ஆழமாக சென்று குலைக்கும். இது பலவீனம் இல்லை. இது உணர்திறன். நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். நீ உன் உணர்வுகளை மறைத்து கொண்டு வாழவில்லை என்பதற்கான சாட்சி. சில நேரங்களில் நீ உன்னை நீயே புரிந்து கொள்ள முடியாமல் நிற்பாய். நேற்று வரை சரியாக இருந்தது இன்று ஏன் சுமையாக இருக்கிறது என்று குழம்புவாய். மனம் நிலையாக இல்லாமல் அலைபாயும். அது உள் மாற்றத்தின் அறிகுறி. நீ ஒரு பழைய கட்டமைப்பை விட்டு வெளியே வருகிறாய். புதிய இடம் இன்னும் பழகவில்லை. அதனால் இந்த நடுக்கம். உன் ஆன்மா பழைய சுமைகளை இறக்கி வைக்க முயற்சிக்கிறது. ஆனால் மனம் பழக்கத்தால் அவற்றை மீண்டும் எடுக்க முயற்சிக்கும். அந்த இழுபறி தான் சோர்வாக தெரிகிறது. அந்த நேரங்களில் உன்னை நீ தண்டிக்காதே. மெதுவாக இரு. உன் சுவாசத்தை உணர். இந்த தருணத்தில் இருப்பதே போதும். நீ சில சமயம் காரணமில்லாமல் அழுவாய். அந்த கண்ணீர் இந்த நாளுக்கானது அல்ல. அது பல நாட்களாக காத்திருந்தது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உணர்ந்தவுடன் அது வெளியே வருகிறது. அந்த கண்ணீரை தடுத்து நிறுத்தாதே. அது உன்னை இலகுவாக்கும். அது உன் ஆன்மாவின் மழை. உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்தார்கள். சிலர் சென்றார்கள். சிலர் உன்னை ஆழமாக நேசித்தார்கள். சிலர் உன்னை ஆழமாக காயப்படுத்தினார்கள். எல்லோரும் ஒரு பணி செய்து சென்றார்கள். யாரும் தவறுதலாக வரவில்லை. யாரும் தேவையில்லாமல் போகவில்லை. இந்த உண்மை புரிந்த நாளில் உன் மனம் சற்று தளரும்.
நீ ஏன் இவ்வளவு உணர்ச்சிவசப்படுகிறாய் என்று உன்னை நீயே கேட்டுக்கொண்ட நாட்கள் இருக்கும். அந்த கேள்விக்குள் குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் உன் இதயம் கடினமாகவில்லை. அதனால் தான் நீ இன்னும் மனிதனாக இருக்கிறாய். உலகம் கடினமாக மாறிக்கொண்டிருக்கும் போது மென்மையாக இருப்பது ஒரு தைரியம். சில சம்பவங்கள் உன் நம்பிக்கைகளை உடைத்திருக்கலாம். மனிதர்கள் மீது, உறவுகள் மீது, உன்னுடைய கனவுகள் மீது. அந்த உடைதல் உன்னை சினிக்க வைக்கவில்லை என்றால் நீ வளர்ந்திருக்கிறாய். நீ இன்னும் நேசிக்க முடிகிறாய். இன்னும் நம்ப முயற்சிக்கிறாய். அது உன் ஆன்மாவின் வெளிச்சம். உன் வாழ்க்கையில் வந்த மௌன நாட்களை நினைத்து பார். பேச யாரும் இல்லாத இரவுகள், சிரிப்பு வராத காலங்கள். அந்த நேரங்களில் கூட நீ கைவிடவில்லை. நீ அடுத்த நாளை பார்த்தாய். அது தான் உன் சக்தி. பெரிய வெற்றிகள் அல்ல. இந்த சிறிய தொடர்ச்சிதான் உண்மையான வெற்றி. நீ உன் எல்லைகளை இப்போது தெளிவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். எங்கு நிறுத்த வேண்டும், யாரிடம் இல்லை என்று சொல்ல வேண்டும், எதை இனி சுமக்க வேண்டாம் என்று விட வேண்டும். இது சுயநலம் அல்ல, இது சுயமரியாதை. உன் ஆன்மா இப்போது தன்னை மதிக்க கற்றுக்கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் பழைய நினைவுகள் கனவுகளில் வரும். நீ மீண்டும் அந்த இடத்தில் நிற்பது போல. அதற்கு பயப்படாதே. உன் மனம் ஒரு பழைய கோப்பை மூட முயற்சிக்கிறது. அது முழுமையாக மூடப்படும் வரை அது திறக்கப்படும். அந்த கனவுகள் உன்னை பலவீனப்படுத்த வரவில்லை. அவை முடிவை கொண்டு வருகிற தூதர்கள். நீ தனியாக இருப்பதை இப்போது முன்பை விட வேறு விதமாக உணர்கிறாய். அது வெறுமை அல்ல, அது இடம். அந்த இடத்தில் தான் உன்னை நீ சந்திக்கிறாய். உன் உண்மையான விருப்பங்கள் அங்கே தான் வெளிப்படுகின்றன. உலகத்தின் சத்தம் குறையும்போது உன் உள்ளத்தின் குரல் தெளிவாகிறது. உன் உடல் கூட உன்னோடு பேசுகிறது. சோர்வு, வலி, தூக்கமின்மை, இவை எல்லாம் கவனிக்க சொல்லும் செய்திகள். நீ நீண்ட நாட்களாக தாங்கிக் கொண்டிருந்தாய். இப்போது நிறுத்தச் சொல்கிறது. ஓய்வு என்பது பலவீனம் இல்லை. ஓய்வு என்பது ஞானம். நீ எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தேட முயற்சிக்காதே. சில விஷயங்கள் உணர்வதற்கே. புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காலம் கடந்த பிறகு தான் சில அர்த்தங்கள் தானாகவே வெளிப்படும். இப்போது உன் பணி உன்னை பாதுகாப்பது. உன் மனத்தை மென்மையாக வைத்திருப்பது. உன் உள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது. அது இன்னும் அன்பை தேடுகிறது. பாதுகாப்பை தேடுகிறது. அதை புறக்கணிக்காதே. அந்த குழந்தையை நீயே அணைத்துக்கொள். நீ இப்போது பெரியவன். நீ இப்போது பாதுகாப்பானவன் என்று சொல்லு. அந்த சொற்கள் உன் ஆன்மாவை ஆறுதல் படுத்தும். உன் வாழ்க்கையில் வந்த வலி உன்னை கடினமாக்கவில்லை என்றால் அது உன்னை குணப்படுத்த தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம். நீ இன்னும் சிரிக்க முடிகிறாய். இன்னும் அழ முடிகிறாய். இன்னும் மற்றவர்களின் வலியில் உன் கண்கள் ஈரமாகிறது. அதுவே நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கான சாட்சி. நீ ஒரு நாள் இந்த காலத்தை நினைத்து நன்றி சொல்வாய். இப்போது புரியாது. இப்போது அது இருள் போல இருக்கும். ஆனால் அந்த இருளில் தான் உன் கண்கள் வெளிச்சத்துக்கு பழகிக்கொள்கின்றன. அந்த பழக்கம் தான் உன்னை அடுத்த வெளிச்சத்தை காண வைக்கும். என் தங்கமே, உன் பயணம் தனித்துவமானது. உன் வேகம் உன்னுடையது. யாருடனும் ஒப்பிட வேண்டாம். யாருடைய குணமாவதையும் உன் மீது அழுத்த வேண்டாம். உன் ஆன்மாவுக்கு என்ன தேவை என்பதை அது மட்டுமே அறிவது. அதை கேட்க நீ மெதுவாக இருக்க வேண்டும். நீ இப்போது மாற்றத்தின் நடுவில் நிற்கிறாய். பழையது முழுமையாக போகவில்லை. புதியது முழுமையாக வரவில்லை. இந்த இடைவெளி தான் சிரமமானது. ஆனால் இந்த இடைவெளி தான் புனிதமானது. இங்கே தான் நீ உருவாகிறாய். உன்னை ஆழமாக பாதித்தவை உன்னை அழிக்கவில்லை. அவை உன்னை உருக்கின. உருகிய இடத்தில் தான் புதிய வடிவம் உருவாகும். அந்த வடிவம் மென்மையானது, உண்மையானது, வெளிச்சம் நிறைந்தது. நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததும் இல்லை. நீ உணர்ந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு அருளின் பகுதிதான். நீ நடந்த ஒவ்வொரு இருட்டும் ஒரு விடியலின் வழிதான். இதை நீ முழுமையாக உணரும் நாள் வரும். அதுவரை மெதுவாக நட. மெதுவாக சுவாசி. உன்னை நீ அன்போடு தாங்கிக்கொள்.
உன் ஆன்மா உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு செல்கிறது. என் தங்கமே, இந்த பயணத்தில் நீ சில நேரங்களில் வழி தெரியாமல் நின்று போவாய். எல்லோரும் முன்னே போகும் போல தோன்றும். நீ மட்டும் பின்னால் விட்டுவிட்டது போல மனம் பேசும். அந்த குரலை நம்பாதே. வளர்ச்சி எப்போதும் நேர்கோட்டில் நடக்காது. அது சுற்றி சுற்றி நகரும். சில நேரம் பின்னோக்கி போவது போல தெரியும். ஆனால் அது உள்ளே ஆழமாக இறங்குவதற்கான இயக்கம். உன் உள்ளே நீண்ட காலமாக அடக்கி வைத்திருந்த சோகங்கள் இப்போது மேலே வரும்போது அது குழப்பமாக இருக்கும். இந்த சோகம் எங்கிருந்து வந்தது என்று புரியாமல் தவிப்பாய். ஆனால் அது எங்கிருந்தோ வந்தது அல்ல. அது உன்னோடு இருந்தது. நீ அதை பார்க்க தயாராக இருந்த தருணத்தில் தான் அது முகம் காட்டுகிறது. அந்த தருணம் தான் குணமடையும் தொடக்கம். நீ ஒருவேளை மற்றவர்களை விட மெதுவாக குணமாகிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் ஆன்மாவுக்கு போட்டி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேகம். உன் குணமடைதல் உன் ஆழத்துக்கு ஏற்ப நடக்கிறது. ஆழமான கடலுக்கு அலைகள் மெதுவாக தான் நகரும். ஆனால் அதன் சக்தி அளவிட முடியாதது. சில நாட்களில் நீ உன்னை நீயே சந்தேகிப்பாய். நான் தான் தவறா? நான் தான் அதிகமாக உணர்கிறேனா என்று உன்னை குறை சொல்லுவாய். அந்த எண்ணங்களை மெதுவாக கைவிடு. நீ உணர்ந்தது உண்மை. உன் அனுபவம் செல்லுபடியாகும். அதை யாரும் நிராகரிக்க முடியாது. உன் உணர்வுகளை நீ மதிக்கத் தொடங்கிய நாளில் தான் உன் உள்ளே அமைதி உருவாகும். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை மாற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். அந்த ஏற்றுக்கொள்வதில் தான் வலி அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே விடுதலையின் வாசல். மாற்ற முடியாததை சுமப்பதை நிறுத்தும்போது உன் கைகளுக்கு சற்று ஓய்வு கிடைக்கும். அந்த ஓய்வில் தான் புதிய சக்தி பிறக்கும். நீ சில சமயம் உன் பழைய அடையாளங்களை இழந்தது போல உணர்வாய். நான் யார் என்று கேள்வி எழும். முன்பு பிடித்த விஷயங்கள் இப்போது பிடிக்காமல் போகலாம். அது ஒரு இழப்பு போல தோன்றும். ஆனால் அது உன் உண்மையான அடையாளம் மேலே வருவதற்கான இடைவெளி. பழைய ஓட்டைகள் அகன்றால் தான் புதிய ஒளி நுழையும். உன் உடல் உன்னோடு சேர்ந்து இந்த மாற்றத்தை அனுபவிக்கிறது. அதனால் சில நேரம் காரணமில்லாத சோர்வு. தூங்கினாலும் தீராத களைப்பு. இது சோம்பல் அல்ல. இது ஆழமான உள் வேலை. உன் ஆன்மா புதிய சமநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த செயல்முறைக்கு சக்தி தேவை. அதனால் ஓய்வெடு. உன் உடலை குறை சொல்லாதே. நீ சில மனிதர்களிடம் இருந்து தூரம் வைப்பதை உணரலாம். முன்பு அவசியமாக இருந்த உறவுகள் இப்போது கனமாக தோன்றலாம். அது வெறுப்பு இல்லை. அது உன் அதிர்வெண் மாறியதின் அறிகுறி. எல்லோரும் உன் பயணத்தில் தொடர்ந்து வர வேண்டியதில்லை. சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான். உன் மனம் சில நேரம் அமைதியாக இருக்கும். எந்த உணர்வும் இல்லை போல. அது பயமாக தோன்றலாம். நான் வெறுமையாக மாறிவிட்டேனா என்று எண்ணுவாய். ஆனால் அது வெறுமை அல்ல. அது இடைநிலை. அங்கே தான் பழைய உணர்வுகள் கரைந்து போகின்றன. புதிய உணர்வுகள் உருவாகும் முன் வரும் மௌனம். நீ இன்னும் நேசிக்க பயப்படலாம். மீண்டும் காயம் ஏற்படுமோ என்ற அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தை தள்ளி வைக்க வேண்டாம். அது உன்னை பாதுகாக்க முயற்சிக்கிறது. ஆனால் அந்த அச்சம் உன் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த அனுமதிக்காதே. மெதுவாக, பாதுகாப்பான இடங்களில் உன் இதயத்தை மீண்டும் திறக்கலாம். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வலியும் உன்னை சிதைக்கவில்லை. அது உன்னை செதுக்கியது. சில இடங்களில் கடினமாக, சில இடங்களில் மென்மையாக. அந்த செதுக்கலின் விளைவாக தான் நீ இப்போது ஆழமாக பார்க்க முடிகிறது. மேலோட்டமாக அல்ல. உள்ளார்ந்த உண்மைகளை உணர முடிகிறது. நீ சில சமயம் தனியாக இருப்பதை விரும்புவாய். அது உலகத்தை வெறுப்பதால் அல்ல. உன் உள்ளே நடந்த மாற்றங்களை ஒருங்கிணைக்க. உன் சக்தியை மீண்டும் நிரப்ப. அந்த தனிமையை குற்ற உணர்வாக மாற்றாதே. அது உன் ஆன்மாவின் தேவை. உன் உள்ளே எழும் கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காது. ஏன் இது நடந்தது? ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பாய். அந்த கேள்விகள் ஒரு கட்டத்தில் மெதுவாக கரையும். பதில்கள் சொற்களாக வராது. அனுபவமாக வரும். அந்த அனுபவம் தான் உன்னை அமைதியாக்கும்.
நீ பிறரிடம் இருந்து அங்கீகாரம் எதிர்பார்த்த பழக்கம் மெதுவாக குறையும். அவர்கள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உன் உண்மை மாறாது என்பதை உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வு தான் சுயமதிப்பு. அது உன் உள்ளே உறுதியான அடித்தளம் அமைக்கிறது. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் சாம்பல் நிறமாக இருக்கும். மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் இல்லை. அந்த நாட்களை பார்த்து பயப்படாதே. அந்த நாட்களில் தான் உன் மனம் சீராகிறது. மிகுந்த உச்சங்களும் மிகுந்த தாழ்வுகளும் இல்லாமல் ஒரு சமநிலை உருவாகிறது. நீ இப்போது சிறிய விஷயங்களில் ஆறுதல் காண ஆரம்பித்திருப்பாய். ஒரு காற்று, ஒரு மழை, ஒரு அமைதி. முன்பு கவனிக்காத இந்த சின்ன தருணங்கள் இப்போது உன்னை தொடுகின்றன. இது உன் விழிப்புணர்வு வளர்ந்ததின் அடையாளம். உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நீ மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவற்றை உன் அடையாளமாக மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அவை உன் கதையின் ஒரு பகுதி. முழு கதை அல்ல. நீ அதற்கு மேல். நீ அதைவிட விரிந்தவன். நீ உன்னை நீயே மீண்டும் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறாய். பழைய வரைபடங்களை பயன்படுத்தாமல், புதிய உணர்வுகளை அடிப்படையாக வைத்து. அந்த கட்டுமானம் மெதுவாக இருக்கும். ஆனால் அது நிலையானது. அதற்கு நேரம் கொடு. என் தங்கமே, நீ இந்த தருணத்தில் இருக்கிறாய் என்பதே பெரிய சாதனை. எல்லாவற்றையும் கடந்து இங்கே வந்திருக்கிறாய். சில நாட்களில் நீ உன் முன்னேற்றத்தை காண மாட்டாய். ஆனால் ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்த்தால் தெரியும் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று. உன் ஆன்மா உன்னை ஏமாற்றாது. அது உன்னை வலிக்குள் இட்டது கூட உன்னை வலிமைக்குள் அழைத்து செல்ல. நீ இப்போது கற்றுக்கொள்வது வெளியில் தெரியாத பாடங்கள். அவை உன்னை ஆழமான மனிதனாக மாற்றும். இந்த பயணத்தில் உன்னை மென்மையாக கையாளு. உன் தவறுகளை மன்னி. உன் சோர்வை ஏற்று. உன் கண்ணீரை மதித்து. உன் சிரிப்பை வரவேற்று. நீ முழுமையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையாக இருக்க வேண்டும். உன்னை ஆழமாக பாதித்த ஒவ்வொரு சம்பவமும் உன் உள்ளே ஒரு கதவை திறந்துள்ளது. அந்த கதவின் அப்பால் நீ உன்னை சந்திக்கிறாய். அந்த சந்திப்பு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்காக இந்த எல்லா பாதைகளும், இந்த எல்லா இரவுகளும், இந்த எல்லா கண்ணீரும். நீ இன்னும் நடக்கிறாய். அது போதும். நீ இன்னும் சுவாசிக்கிறாய். அது போதும். மீதியெல்லாம் தானாகவே சரியாகும். உன் ஆன்மா உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு அழைத்து செல்லும். அந்த நம்பிக்கையை மெதுவாக உன் இதயத்தில் வைக்கிக்கொள். என் தங்கமே, நம்பிக்கை என்பது ஒரே நாளில் முழுமையாக உருவாகுவதில்லை. அது சின்ன சின்ன தருணங்களில் மெதுவாக வளரும். ஒரு நாள் நீ எழுந்து பார்க்கும் போது நேற்று இருந்த வலி இன்று சற்று மென்மையாக இருப்பதை உணர்வாய். அதுவே மாற்றத்தின் அறிகுறி. பெரிய அதிசயம் போல எதுவும் நடக்காமல் கூட உன் உள்ளே ஒரு சமநிலை உருவாகும். அந்த அமைதி தான் உண்மையான முன்னேற்றம். நீ சில நேரங்களில் உன் உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் தவிப்பாய். உள்ளே ஏதோ நிறைந்திருக்கிறது. ஆனால் வெளியில் வர மறுக்கிறது. அந்த மௌனமும் ஒரு மொழிதான். எல்லாவற்றையும் சொற்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில உணர்வுகள் இருப்பதற்கே போதும். அவற்றை அனுமதித்தாலே அவை மெதுவாக சீராகும். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களுக்கு நீ காரணம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். மனம் எப்போதும் குற்றவாளியை தேடும். பெரும்பாலும் அந்த குற்றவாளி நீயே ஆகிவிடுவாய். ஆனால் எல்லா சுமைகளும் உன்னுடையது அல்ல. எல்லா பொறுப்புகளும் உன்னுடையது அல்ல. அந்த உண்மையை நீ மெதுவாக புரிந்து கொள்ளும் போது உன் தோள்கள் இலகுவாகும். நீ யாருக்காவது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கலாம். நேரம், அன்பு, நம்பிக்கை. உன்னை நீ மறந்து கொடுத்திருக்கலாம். அதற்காக உன்னை நீ குறை சொல்லாதே. அது உன் இதயத்தின் இயல்பு. ஆனால் இப்போது உன் இதயம் உன்னிடமே திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதுவே சமநிலை. சில நாட்களில் நீ எந்த காரணமும் இல்லாமல் சிரிப்பாய். அந்த சிரிப்பு முன்பை விட அமைதியாக இருக்கும். அதிக சத்தம் இல்லாமல். அந்த சிரிப்பு உன் உள்ளே நடந்த வேலைகளின் விளைவு. நீ குணமாகிக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கான சின்ன அடையாளம். உன் வாழ்க்கையில் இனி வரும் மகிழ்ச்சிகள் பழைய மாதிரி இருக்காது. அவை அமைதியானவை, ஆழமானவை,
வெளியில் அதிகம் தெரியாதவை, ஆனால் உள்ளே நிறைந்திருக்கும். அந்த மாற்றத்தை நீ கவனிப்பாய். அது தான் உன் ஆன்மா வளர்ந்ததின் அடையாளம். நீ சில நேரங்களில் உன் பழைய பழக்கங்களை நினைத்து சிரிப்பாய். ஏன் அப்படியெல்லாம் பயந்தேன் என்று, ஏன் அப்படியெல்லாம் சகித்தேன் என்று. அந்த சிரிப்புக்குள் வருத்தம் இருக்காது, புரிதல் இருக்கும். அந்த புரிதல் தான் விடுதலை. உன் பயணம் உன்னை இன்னும் மென்மையானவனாக மாற்றுகிறது. முன்பு கடினமாக நடந்த விஷயங்கள் இப்போது உன்னை அசைக்காது. அதே நேரம் முன்பு கவனிக்காத சின்ன விஷயங்கள் இப்போது உன் மனதை தொடும். இந்த மாற்றம் தான் ஆன்மாவின் பரிணாமம். நீ இப்போது உன் உணர்வுகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொண்டு இருக்கிறாய். அவை உன்னை ஆட்சி செய்ய விடாமல், நீ அவற்றை கேட்டு புரிந்து கொண்டு விடுவிக்க. இது ஒரு கலை. இந்த கலையை நீ தினமும் பயிற்சி செய்கிறாய். சில நாட்களில் வெற்றி, சில நாட்களில் தடுமாற்றம். இரண்டும் சரிதான். உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன்னை பார்த்த உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உன் எல்லைகளை மதிப்பார்கள். உன் மௌனத்தை கௌரவிப்பார்கள். உன் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த உறவுகள் குறைவாக இருந்தாலும் ஆழமாக இருக்கும். நீ இனி எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை உன் மீது எடுக்க மாட்டாய். எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக தளரும். அது அலட்சியம் அல்ல, அது ஞானம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் இருப்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் மனம் சில நேரங்களில் மீண்டும் பழைய வலிக்குள் இழுக்கும். அது தோல்வி அல்ல, அது நினைவூட்டல். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை உணர வைக்க. அந்த நேரங்களில் நீ உன்னை மென்மையாக நினைவூட்டு. இப்போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று. இப்போது நான் தனியாக இல்லை என்று. நீ உன் உணர்வுகளை யாரிடமும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர ஆரம்பிப்பாய். உன் அமைதி தான் உன் விளக்கம். உன் வாழ்வு தான் உன் பதில். அந்த நிலை வந்தால் நீ உள்ளே உறுதியானவனாக மாறிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை உடைக்க வராது. அவை உன்னை நீ அறிந்த வலிமையை நினைவூட்ட வருமே தவிர. நீ இப்போது உன்னை நம்பத் தொடங்கியிருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான பாதுகாப்பு. நீ உன் இதயத்தை முழுவதுமாக மூடவில்லை. அதே நேரம் எல்லாருக்கும் திறக்கவும் இல்லை. அந்த சமநிலையை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். யாரிடம் எவ்வளவு திறக்க வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வு சொல்லும். அந்த உள்ளுணர்வை நீ இப்போது கேட்கிறாய். உன் வாழ்க்கையில் வரும் அமைதி சலிப்பாக தோன்றலாம். முன்பு இருந்த உச்சங்களும் தாழ்வுகளும் இல்லாததால். ஆனால் இந்த அமைதி தான் நீண்ட காலத்திற்கு உன்னை தாங்கும். இது சோர்வின் அமைதி அல்ல, இது நிலைத்த அமைதி. நீ இப்போது உன் வாழ்வின் சிறிய தருணங்களை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு காலை, ஒரு தேநீர், ஒரு அமைதியான மாலை. இந்த தருணங்களில் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் மறைந்திருக்கிறது. அதை நீ இப்போது காண்கிறாய். உன் வலி உன்னை யாரிடமும் கசப்பாக மாற்றவில்லை என்றால் நீ உண்மையில் குணமாகிவிட்டாய். நீ இன்னும் கருணையுடன் இருக்கிறாய். இன்னும் மென்மையாக பேசுகிறாய். இன்னும் மற்றவர்களின் நிலையை உணர முயற்சிக்கிறாய். அதுவே உன் ஆன்மாவின் வெற்றி. நீ இனி உன்னை நிரூபிக்க அவசரப்பட மாட்டாய். உன் இருப்பே போதும் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். இந்த உணர்வு வெளியில் சத்தமாக இருக்காது, ஆனால் உள்ளே அசைக்க முடியாததாக இருக்கும். உன் வாழ்க்கை இனி முழுமையாக சரியாகிவிடும் என்று இல்லை. இன்னும் சவால்கள் வரும், இன்னும் கண்ணீர் வரும். ஆனால் நீ அவற்றை எதிர்கொள்ளும் விதம் மாறிவிட்டது. நீ இப்போது உடைந்து போக மாட்டாய். நீ வளைந்து கடந்து போவாய். என் தங்கமே, நீ நடந்த இந்த பாதை வீண் அல்ல. உன் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை சுத்தம் செய்துள்ளது. உன் ஒவ்வொரு மௌனமும் உன் உள்ளே ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளது. அந்த இடத்தில் தான் இப்போது அமைதி தங்குகிறது. நீ இன்னும் முழுமையாக அங்கே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் நீ சரியான திசையில் இருக்கிறாய். அது தான் முக்கியம். வேகம் தேவையில்லை, நம்பிக்கை போதும். உன் ஆன்மா உன்னை மெதுவாக அழைத்துச் செல்கிறது. நீ எதிர்பார்த்த இடத்திற்கு அல்ல, நீ தேவைப்பட்ட இடத்திற்கு. அந்த இடத்தில் நீ உன்னை முழுமையாக உணர்வாய். அந்த நாள் வரும். அதுவரை உன்னோடு நீயே நட, உன்னோடு நீயே பேசு, உன்னோடு நீயே இரு.
அதுவே போதும்.